ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டே 34 ஆஃப் சுய ஒழுக்கம். இதோட நம்ம ஒரு மாசத்தையும் தாண்டி சுய ஒழுக்கத்தை கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால நான் உங்களுக்கு ஒரு கருத்தூசி போட போறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்ல தூர போட்டுருங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு அடிபட்டுருச்சேன்னு அதிகமா மருந்து போடவும் கூடாது. இல்ல அடிபட்டுருச்சேன்னு அடிபட்ட இடத்த வெட்டி போட்டுறவும் கூடாது. இதுல எது பண்ணாலும் உங்களுக்கு தான் அதிகமா வலிக்கும். மேபி நீங்க வெட்டி போட்டாலும் வெட்டி போட்டது திருப்பி வந்தா தழும்பு இருக்குன்னு கவலைப்படவும் கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சந்தோஷமா ஏத்துக்கோங்க. கம்மிங் பேக் டு டே 34. இன்னைக்கு ஒரு கார்டியோ செஷன் தான். ஒரு 15 மினிட் சைக்கிளிங் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஜம்பிங் ஜாக்ஸ் 30 இன்ட்டு 3 செட் போட்டுட்டு ஃப்ளோர் கார்டியோ போட போயாச்சு. இந்த கட்டத்துக்குள்ள குதிச்சு குதிச்சு போறது. நெக்ஸ்ட் உள்ள வெளியே ஜம்ப். நெக்ஸ்ட் கபடியில பல்க் போடுற மாதிரி ஒரு செட்டு. இது எல்லாமே அங்கிருந்து போயிட்டு வர்றது ஒரு ரெப். அத மாதிரி ஒரு ஒர்க் அவுட் 10 ரெப். ஃப்ளோர் கார்டியோ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சூப்பர் செட் போட போறோம். ஃபர்ஸ்ட் ஹைனி 20 கவுண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பர்ல அல்டர்னேட்டிவ் டோ டச் 20 கவுண்ட். நெக்ஸ்ட் அதே ஸ்டெப்பர்ல ரன்னிங் மாதிரி 20 கவுண்ட். இந்த 3 எக்ஸசைஸையும் கம்பைன் பண்ணா ஒரு சூப்பர் செட். இத மாதிரி 3 சூப்பர் செட் போட்டேன். ஃபைனலி எங்க ட்ரெய்னர் எனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுத்தாரு. 100 பர்பீஸ் முடிஞ்சா போடுறா பார்க்கலான்னாரு. எப்படி முடிஞ்சா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? ஃபைனலி செஞ்சு காட்டியாச்சு. அப்புறம் என்ன, வின் பண்ண சந்தோஷத்தோட மாசா கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோவை பிடிச்சி இதுவரை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. வைபான சாங்லாம் கேட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. இன்னைக்கு ஆஃபீஸ்ல வந்து நவாப்பழம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு கில் அடிச்ச இரட்டை சத்தத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நேத்தைக்கே சொல்லியிருந்தேன் இன்னையிலேருந்து நான் மாஸ்டர் செஃப் ஆக போறேன்னு. அதனால இன்னைக்கு டின்னருக்கு சிக்கன் குழம்பும் ரைஸும் தான். குழம்புக்கு தேவையான எல்லா காய்கறிகளையும் வெட்டிட்டு சிக்கன் குழம்பு சமைச்சிட்டு நம்ம ரூமிஸ் கூட நிம்மதியா சாப்பிட்டு தூங்கியாச்சு. சுய ஒழுக்கத்தோட இருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.